இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு நோய் ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸில் ஒரு நோய் உருவாகுது. இயற்கை என்ன ஒண்ணுமா, அதுக்கான மருந்தே அங்கேயே உற்பத்தி பண்ணுமா. இன்னைக்கே உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலைக்கு கீழா நெல்லி மாதிரி ஒரு மருந்து இல்லவே இல்லை. அகத்திக்கீரைக்கு அகத்திக்கீரை, அகத்தை சுத்தம் செய்யறது. சீரகத்துக்கு ஏன் சீரகம்? சீர் செய்யறது. அகத்தை சீரா வச்சுக்கணும். முடக்கத்தான்னு ஒரு செடி இருக்கு, முடக்க அத்திரம். எப்படி பேர், எப்படி வச்சிருக்கான். அப்போ இதெல்லாம் தமிழருடைய கண்டுபிடிப்பு. ஈர்ப்பு விசை இருக்குல்ல, நீங்கள் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இருக்கா இல்லையா? பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் தெரிஞ்சிருச்சா இல்லையா? இல்லை, கடலை அலையே கொதிக்குது. இப்போ நம்ம அப்போ இருக்குன்னு சொன்னால் இப்போ இல்லைன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் இன்னும் நம்மளுடைய புராணத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா சூரியனுக்கு அழிவு இருக்குங்கிறான். இன்னும் 500 கோடி ஆண்டு சென்று சூரியன் அழிந்துவோம்னு இவன் சொல்கிறான். உண்மை. சித்தர் ஊரை பின்னு காட்டில் என்ன பண்ணாங்க? காட்டில் என்ன செஞ்சாங்க? தனிமையில் உட்காந்து என்ன இந்த சிந்திச்சாங்க. இதைத்தான் இந்த இப்படி தனிமையில் சிந்திச்சு இந்த முனிவர் சித்தர்களை தான் நீங்கள் ராவணை வந்து விரட்டினேன். இதைத்தான் ராமன்ட்ட போய் எல்லாரும் சொன்னாங்க, ஐயா எங்களை ஒழுங்கா சிந்திக்க வர்றான் இல்லையா, பண்ண பண்ணுறான் இல்லையா, நீ காப்பாத்துறான்னு சொன்னாங்க. இந்த இதான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அப்போ ஒரு ஆப்ரேஷன், மூளை ஆப்ரேஷன் நடக்குது. முதல்ல உலகத்தில் மூளை ஆப்ரேஷன் நடத்தினாங்க. அந்த மூளை ஆப்ரேஷனில் ஒருத்தர் தலைவலி, சரியான வலி. சரி. அப்போ முனிவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க. உள்ளவோ அந்த மூடியை திறந்து பார்த்தா உள்ள எப்படி போச்சோ ஒரு தேரை இருக்கு. ஆச்சரியம். ஆச்சரிக்கும் போது மூக்குல போயிருக்கும். எப்படி போச்சோ என்ன போச்சோ ஆச்சரியம் இருந்துச்சு வரலாறு. இப்போ இந்த மூளைக்கு என்ன அவுன்ஸ் கணக்கில் தான் அதை சொல்லுவாங்க. அது அப்படியே பார்த்தா மாதிரி இருக்கும். அது தொட்டா போச்சு ஓடிடும். ஃபோர்ஸப்லாம் வச்சு நீங்கள் எடுக்க முடியாது. ஆமாம் ஆமாம். இப்போ அவங்க அப்படியே அந்த திறந்து பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க எல்லாரும். இந்த இந்த தேர் அப்படி சின்ன இதாக இருக்கு. ஒருத்தருக்கும் ஒன்றும் ஓடலை. அந்த நேரத்தில் உதவியாளர் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான், வந்து என்னடா செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து இப்படி ஊத்துறாங்க. விஷுவல் அந்த ஆடியோ வேறு. அப்படி ஊத்துன சத்தம் கேட்டோன்னா தேரை தானா அப்படியே தாவி குதிக்குது. நம்முடைய சொந்த வீடு வந்துருச்சு, நம்முடைய இடம் வந்துருச்சு. தாவி குதிச்சிச்சு. குதிச்ச உடனே இவனை எல்லாரும் பாராட்டினார். அவர் தான் தேரையர். அவர் யார்? அதனாலதான் தேரையர்னு பேரே வந்தது. தேரையர்னே பேர் வந்துச்சு. 18 சித்தர்ல அவர் ஒரு ஆள். அவங்க வந்து மருத்துவத்துக்குன்னே பிறந்தவர்கள். அவங்கள நிறைய பேர் சாதனை. இன்னும் கிராமங்கள்ல ரொம்ப காலத்துல மசாஜ் எல்லாம் அவங்க தான் முதல்ல பண்றாங்க. இப்பதான் சில விஷயங்களை விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆற்றல், அணு ஆற்றல் எல்லாத்தையும் சொல்றாங்க. விதின்னு ஒன்று சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு விதியுமே எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஒரு மருத்துவ விதி சித்தாவில் உண்டு. ஒரு நோய் ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெட்ராஸில் ஒரு நோய் உருவாகுது. இயற்கை என்ன ஒண்ணுமா, அதுக்கான மருந்தே அங்கேயே உற்பத்தி பண்ணுமா. தாவரங்களா அதை கண்டுபிடிச்சா புரியுது. அதைத்தான் சித்தர் ஊரம் கண்டுபிடிச்சு அங்கெங்கே என்ன கற்றான் அளவும் காலம் உற்றான் அளவும் காலமும் கருதி கற்றான் அப்படின்னா நோய் எப்படி உருவாகுதோ அதை பார்த்து அவனுடைய காலத்தை பார்த்து அந்த நோயுடைய தன்மையை பார்த்து தீர்க்கணும்னான்னு வள்ளுவன் சொல்கிறான். கற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல்னா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தா இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இருந்திருக்கும். இப்போ மற்ற நம்ப மாட்டுறாங்க, இதை எப்படி நம்புறாங்க? இன்னைக்கு ரொம்ப பேர் மருத்துவர்களே சித்த மருத்துவத்தை கொடுக்குறா தெரியுமா, அந்த அலோபதி மருத்துவர்களே இதுக்கு தனிமை இருக்குன்னு. அப்போ இதை மட்டும் நம்ம அகத்தியர் எல்லா வியாதிக்கும் மருந்து கண்டுபிடிச்சு. அப்போ இப்போ இது கற்பனையா? நீங்கள் சொல்லுங்க, இது கற்பனையா? இது பூரா இப்போ இன்னும் இருந்து வச்சு நம்ம பழகிக்கிட்டே எடுத்துக்கிட்டோம். அது பூரா தேவையில்லைன்னா அழிஞ்சு வச்சுடுச்சு. இயற்கையே அதை அழிச்சு வச்சிருச்சு. இன்னைக்கு இது தேவைப்படுது. அதனால இது எப்போதும் இருக்குது. அப்போ இதை கற்பனை நீங்கள் எடுத்தீங்கன்னா இது உண்மை தானே? மருத்துவம் எல்லா மருந்து இருக்குல்ல. இன்றைக்கே உங்களுக்கு இந்த மஞ்சக்காமாலைக்கு கீழா நெல்லி மாதிரி ஒரு மருந்து இல்லவே இல்லை. என்ன பேர், அந்த பேர் பாருங்க, கீழ்காய் நெல்லி. அந்த நெல்லி அந்த செடியில் அந்த இலைகளுக்கு கீழே அந்த நெல்லிக்காய் இருக்கும். அந்த நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதனால் அது பேர் கீழ்காய் நெல்லி.
எப்படி தமிழ் பேர் தூயமான பேர். அகத்திக்கீரைக்கு ஏன் அகத்திக்கீரை? அகத்தை சுத்தம் செய்யறது. சீரகத்துக்கு ஏன் சீரகம்? சீர் செய்யறது. அகத்தை சீராக வச்சுக்கிறோம். முடக்கத்தான்னு ஒரு செடி இருக்கு, முடக்க அத்திரம். எப்படி பேர், எப்படி வச்சிருக்கான்? அப்போ இதெல்லாம் தமிழருடைய கண்டுபிடிப்பு, இந்தியாவுடைய கண்டுபிடிப்பு. தமிழுக்கு இந்தியா உலகம் தான் வச்சுக்கிறது. இதை விட ஒன்று பெரிய நம்முடைய சங்க பாட்டில் இருக்குது, வான்வெளியில் காற்று இல்லைங்கிறத பதிஞ்சு வச்சுருக்கான். விசிம்பில் வழி இல்லை அப்படிங்கிற வரியை யார் போய் அளந்து பார்த்தா? அளந்தே சொன்னான்னு அந்த வரி பாடல் வருது. அப்போ மேல் உலகத்துக்கு போயிருக்கான், கீழ் உலகத்துக்கு போயிருக்கா. எத்தனை உலகம்? 17-14 உலகம் பாருங்க. அண்டத்தை பார்த்துருக்காங்கல்ல. எதால் பார்த்தான்? எல்லாம் அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படியே பறந்துருக்காங்க. இல்லைன்னா செவ்வாயின்னு சொல்ல மாட்டான், சிகப்பாக இருக்கு சொல்ல மாட்டான். சனி குளிச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சோதிடம் இருக்குல்ல, நடக்குதுல்ல. ஈர்ப்பு விசை இருக்குல்ல. நீங்கள் சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இருக்கா இல்லையா? பௌர்ணமியிலையும் அமாவாசையிலையும் தெரிஞ்சிருச்சா இல்லையா? இல்லை, கடலை அலையே கொதிக்குது. அப்போ இப்போ நம்ம அப்போ இருக்குன்னு சொன்னால் இப்போ இல்லைன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் இன்னும் நம்மளுடைய புராணத்தை எடுத்து படித்து பார்த்தோம்னா சூரியனுக்கு அழிவு இருக்குங்கிறான். இன்னும் 500 கோடி ஆண்டு சென்று சூரியன் அழிந்து போகும்னு இவன் சொல்கிறான். உண்மை. சூரியனுக்கு வயசே 1000 கோடி வருஷம். அது நம்ம புராணம் சொல்லுது. சூரியன் வந்து இவ்வளோ இதாயிருவான்டா, அவனுடைய தேவரை அழிச்சிட்டான்டா அப்படின்னு சொன்னால கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான்னு சொல்கிறான்ல. அப்போ எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதை கண்டுபிடிக்கிறது? அண்டத்துக்கு எல்கையிலேன்னு தான் சொல்லுது நம்முடைய இதில். அண்டத்தில் இருக்கதான் பிண்டத்தில் இருக்குங்கிற கரெக்டாக இருக்குல்ல. யூனிவர்ஸுடைய மினியேச்சர் தான் நம்ம சொல்கிறானா இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோமா இல்லையா? காலத்துடைய கட்டாயம் சில காலங்களில் கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு சிலர் செய்த காரணத்தினால அப்படி சிலது மாறி போச்சு சொல்லி நம்ம போய் சொன்னோம். தமிழர்கள் உலகம் பூரா அதை எடுத்துக்கொண்டா போனாங்க. இந்தியர்கள் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உலகம் வந்து எல்லா விஷயத்தையும் இந்தியா இப்போ கண்டுபிடிச்சதுக்கு இனிமே கண்டுபிடிக்க போகிறதுக்கும் இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன், அது இன்னும் நடக்க நம்ம பார்க்கலாம். மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும்னு யார் சொல்கிறா? வள்ளலார் சொல்கிறாரு. எதுக்கு மரணமில்லா பெருவாழ்வு? போரடிக்கும். நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு நீங்கள் கேட்டீர்கள் ராதாகிருஷ்ணன் வாழ்க வளமுடன். அவர் அதாவது கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு நம்பிக்கை, ஒரு ஏன்னா லவ்ங்கிறது தான் முக்கியமானது. அன்பு வயிற்றுக்குள்ளே இருந்து தான் நமக்கு வந்து தாய் மேலே அன்பு. தாயினுடைய அரவணைப்பில் 12 வருடம் இருக்கும். அப்புறம் 13வது வருடத்தில் வந்து கொஞ்சம் வெளியே போவான் பையன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தாயிட்ட எல்லா உணவுகள்லேருந்து எல்லாம் எடுத்து 12 வயது வரையும் கவனித்து அப்புறம் வெளியே போய் விளையாடுவான். 22வது வயதுலேருந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அதாவது ஒரு முட்டைக்குள்ளே 20-21 நாள் இருக்குது குஞ்சு. அது 21 நாளைக்கு அப்புறம் அது உடச்சிக்கிட்டு வெளியே வரவில்லை என்றால் அது உள்ளே செத்து போகும். ரத்தம் சிந்தாமல் எந்த உயிரும் பிறப்பதில்லை என்பார் மாசேத்தும். அதுபோல் ரத்தம் சிந்தாமல் எந்த புரட்சியும் நடக்காதும்பார். அப்படிப்பட்ட ஒரு இதில் இந்த 20-22 வருஷம் நம்ம அப்பா அம்மாவோடைய வாழ்ந்ததுனால அவங்க ஐடியாலஜி, அந்த அன்பு இதெல்லாம் இருக்குது. யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணமே பை பர்த் அவனுக்கு இருக்குது. வயிற்றுக்குள்ளே அம்மாவோட உள்ளே இருந்து அவங்க எல்லாத்தையுமே காற்றுலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாம் சாப்பிட்டதுனால எல்லா மனிதர்கள்ட்டையும் எதிர்பார்க்குறான். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் முரண்பாடு வருது, கான்ட்ரடிக்ஷன், கான்ஃப்ளிக்ட், மன மோதல்கள்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பிரிஞ்சு எல்லாருடைய சுயரூபமும் தெரிஞ்சு ஒரு 60-70 தாண்டும்போது எப்பேற்பட்ட ஒரு நாத்திகனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், கடவுள் இருக்காரா இல்லையா, ஒருவேளை இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு. ஒரு பெரிய, நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், பெரிய நாத்திகர்கிட்ட கேட்டேன், மிகப்பெரிய நாத்திகர், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு. நான் தினமும் கடவுளை கும்பிடுகிறேன்னாரு. என் பேரை சொல்லாதீங்கன்னாரு. அதே மாதிரி மிகப்பெரிய பக்திமான், இப்போ பார்த்தாலும் ஜாமியை தான் 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் ஜாமியை கும்பிடுவார்னு நான் கூட கிண்டல் பண்ணுவேன். அவர்கிட்ட கேட்டேன், கடவுளை யார் பார்த்தா? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், எனக்கு அதில் திருப்தி இருக்குது, அதனால் நான் வணங்குறேன், எல்லோரும் என்னை மதிக்கிறாங்க, அது எனக்கு விருப்பமாகவும் இருக்குது, அது எனக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னார். அவர் கடவுளுங்கிறது ஒருத்தர் இருக்கார் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட.
எனவே மனிதன் கருவுற்றதிலிருந்து கல்லறை வரை போகும்போது, கருவறையிலிருந்து கல்லறை வரை போகும்போது அவனுக்கு அன்பு, தேடல், உதவி அப்படிங்கிறது, அன்பினுடைய மிகப்பெரிய உச்சம்தான் இறைவன். இறைவன்கிற ஒரு கான்செப்ட். இந்த பிரபஞ்சத்தைத்தான் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் என்கிறார்கள் நாத்திகவாதிகள், அப்புறம் பொருள்மதவாதிகள் எல்லாம். அதாவது இந்த நேச்சர், இந்த பிரபஞ்சம், அதை கடவுளுங்கிறாங்க. இந்த கடவுள் அவருக்கு நேச்சர் என்னென்ன பண்ணுதோ அதையெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்க. அப்படி என்று பொருள்முதல்வாதிகள்லாம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் பூமி இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாம் பிரபஞ்சம் பூராமல் இன்னும் நம்ம கண்டே பிடிக்கலை. 1300 கோடி லைட் இயர்ஸ் நம்மளுடைய யூனிவர்ஸினுடைய டயாமீட்டர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயமுமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு செல்லை பிரித்து எடுத்துக்கிட்டே போனால் 4000 தடவை பிரிச்சுட்டாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கண் எல்லாம் கண்ணே நம்மளால் எவ்வளோ பெரிய ஹீட்டையும் கண்ணு தாங்கிடும், எவ்வளோ பெரிய குளிர்ச்சியும் கண்ணு தாங்கும். உடம்பெல்லாம் நம்ம குளிர் போத்திக்குவோம். இந்த கண்ணை மட்டும் திறந்து வச்சிங்கன்னா அது சைபீரியாவிலையும் இருக்கும், நெருப்பு பக்கத்துலேயும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விளக்க முடியாத மிகப்பெரிய இதுதான் மனிதன். அந்த மனிதன்கிறதுல இந்த கடவுளுங்கிற கான்செப்ட் இல்லைன்னா இந்த மத நூல்களே வந்திருக்காது, இலக்கியங்கள் வந்திருக்காது. எல்லாமே கடவுளை பேஸ் பண்ணி வந்துச்சு. இது விஞ்ஞானம் இந்த பக்கம். அது விவேகானந்தர் சொன்ன மாதிரி நாங்களெல்லாம் மூளைக்குள்ளே போவோம், நீங்கள் மூளைக்கு வெளியிலே இருக்கிறீர்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இவருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதில் தமிழ்லேருந்து சில நூல்கள்லாம் எடுத்து சொன்னார். அது விருப்பப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு தர்மர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கூட அதை லிங்க் பண்ணி பார்க்கல. இவர் எப்போ பார்த்தாலும் இந்த விஞ்ஞானத்தையும் அதையும் லிங்க் பண்ணி பார்த்தே பழக்கப்பட்டிருக்காரு. எனவே இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் நாலெட்ஜ் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி அந்த அறிவை விட மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இமேஜினேஷனுக்கு என்று சொன்னார். அந்த இமேஜினேஷனே மேலிருந்து எடுக்கிறதாக எல்லாரும் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எனவே இன்றைக்கு அவரை நாம் சந்தித்ததில் நம்ம எந்த பக்கமும் இல்லாத நடுநிலையில் தான் நம்ம இதை பேசியிருக்கோம். இதுவரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.